அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு என்ன ஆச்சு? விபிலியத்துல எங்கேயாவது மக்கள் திருப்பயணம் போயிருக்காங்களா? இந்த இந்து மக்கள் தான் முருகனுக்கு காவடி எடுத்துட்டு பழனிக்கு போவாங்க, திருச்செந்தூருக்கு நடந்து போவாங்க, சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போட்டு போவாங்க. இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இதையே பின்பற்றினா எப்படி? விபிலியத்துல எங்கேயாவது சொல்லி இருக்குதா அப்படின்னு பல கேள்விகளை கேட்கக்கூடிய இந்த சோ கால்டு ஸ்காலர்ஸ் நம்ம மத்தியில நிறைய பேர் உண்டு. குறிப்பாக இந்த திருப்பயணத்தை குறித்து கேள்விக்கு உள்ளாக்கக்கூடிய நபர்கள். இவர்களுக்காகத்தான் போன ஆண்டே ஒரு தெளிவான காணொலியை விபிலிய வெளிச்சத்துல இறையியல் விளக்கத்தோடு நம்ம கொடுத்திருக்கிறோம். அந்த காணொலியை கீழே பின் பண்ணி வைக்கிறேன், கண்டிப்பா பாருங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இந்த திருப்பயணத்தை தவறாக அனுசரிக்கிறீர்கள். இது தப்பு. நான் என்ன சொல்ல வரேன், நிறைய பேர் இந்த திருப்பயணத்தை ஆசீர்வாதமாக்கக்கூடியதை நீங்க சாபமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறீங்க. அதனால இந்த காணொலியில எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது இந்த திருப்பயணத்துல அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய காணொலியை கண்டிப்பா லைக் பண்ணிருங்க இப்பவே. குறிப்பா யாரெல்லாம் திருப்பயணம் மேற்கொண்டு பல ஆசீர்வாதங்களை, புதுமைகளை, உங்களுடைய வாழ்க்கையில உள்ள நோய்கள், தீமைகள் எல்லாத்தையும் நீங்க கடந்து இருக்கிறீங்க, ஆண்டவருடைய இறையாசீரை பெற்றிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல எழுத மறந்துடாங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அன்பு மக்களே, முதல்ல இந்த திருப்பயணம் அப்படிங்கிறது பங்கு மக்களோடு இணைந்ததாக இருக்க வேண்டும். குடும்பமாக 2 பேர் 3 பேர் சேர்ந்து போறது தவறாக நான் பார்க்கிறேன். ஏன்னா நீங்க பங்கு மக்களோடு போகும் பொழுதுதான் அந்த சகோதரத்துவம் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பேர் இன்னைக்கு பங்குல சண்டை போட்டுட்டு என்ன செய்வாங்க, நம்ம குடும்பமா போய்க்கலாம், நம்ம கிட்ட கார் வசதி இருக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, வயது முதிர்ந்தவர்கள், நோயாளிகள் இருந்தால் அது தவிர்க்க முடியாத காரணங்களுக்கு நீங்க போறது வேற. ஆனா ஒரு ஈகோக்காக நீங்க காரை எடுத்துட்டு நாங்க வாரோம், நீங்க பஸ்ல நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய ஊர்கள் நடக்கிறது. அது தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த திருப்பயணம் என்பது ஒருவர் மற்றவரோடு இருக்கின்ற அந்த சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு விடயமாக இருக்கிறது. என்னொன்னு, திருப்பயணம் அப்படின்னாலே நான் சொகுசா இருந்திருக்கிறேன், இனி அந்த சொகுசை விட்டுட்டு என் ஆண்டவர் கூட நான் ஆன்மீக பயணத்துல பயணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விடயம் அங்கு இருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவதாக நான் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா, இந்த திருப்பயணம் முழுக்க விவிலியத்தை மையப்படுத்தி இருக்க வேண்டும். சும்மா ஒரே ஒரு மாதா பாட்டு, ஒரே ஒரு ஏசப்பா பாட்டை போட்டுட்டு மீதி முழு நேரமும் சினிமா பாட்டை போட்டு இது ஒரு பிக்னிக் ட்ரிப்பா மாத்துறது மிகப்பெரிய தவறு. ஒரு நாள் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த திருப்பயணம் இருக்கிறது அப்படின்னா அந்த முழு நாளையும் ஆண்டவருக்காக மட்டும் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் அப்படிங்கிறத நான் மீண்டும் இந்த நேரத்துல வலியுறுத்தி சொல்கிறேன். காலையில ஆரம்பிக்கிறதுல இருந்து ஜெபத்தோட, அடுத்து ஜெபமாலையோட, அடுத்து திருப்புகழ் மாலை அல்லது சங்கீதங்கள், திருப்பாடல்களை வாசிக்கலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளை வாசிக்கலாம். இப்படியாக வண்டிக்குள் முழுமையாக கிறிஸ்துவை மட்டுமே மையப்படுத்தி உங்களுடைய திருப்பயணம் இருந்துச்சு அப்படின்னா அது மிக சிறப்பாக இருக்கும். நாங்க என்டர்டைன் பண்ணிக்குவோம், நாங்க ஜாலியா எழும்பி டான்ஸ் ஆடிக்குவோம், நாங்க ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்குவோம், பஸ்ஸுக்குள்ள 2 குரூப்பா பிரிச்சு பாட்டு போட்டி நடத்திக்குவோம். இது திருப்பயணம் அல்ல. இன்னைக்கு நம்முடைய பங்குகள்ல நிறைய இடங்கள் இது நடக்கிறது. அதை தயவு செய்து என்னுடைய அன்பு மக்கள் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவது, மிக முக்கியமாக நான் பார்ப்பது, இந்த திருப்பயணத்துல திருப்பலி இல்லை என்றால் அது வீண். இந்த திருப்பயணத்தினுடைய உச்சம், இந்த கிளைமேக்ஸ் எங்க இருக்கணும் அப்படின்னா திருப்பலியில இருக்கணும். திருப்பலியை ஏதாவது ஒரு ஆலயத்துல நீங்க கண்டிப்பா அதை ஏற்பாடு செய்ய வேண்டும். உங்க பங்கு தந்தையிடம் அதை தெளிவாக சொல்லுங்க. கண்டிப்பா இப்ப நிறைய இடங்கள் அதை செய்யறாங்க. ஆனா ஒரு சிலவங்க அது நேரம் சரியில்லை, நமக்கு இடிக்குது, நேரம் இப்போ நம்ம 14 கோயில நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம மிஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மிஸ் பண்றாங்க. திருப்பலி தான் முக்கியம். நீங்க பயணத்தினுடைய உச்சம் திருப்பலி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாஸ்காவுக்கு முன்பாக எருசலேமுக்கு திருப்பயணம் மேற்கொண்டார். அங்கு சென்று பெரிய வியாழன் அன்று அவர் அப்பத்தை பகிர்ந்தார். அதன் பிறகு பெரிய வழியில் தன்னுடைய உடலை அவர் ஒப்புக் கொடுக்கிறார். அதுதானே திருப்பலி. அப்ப திருப்பயணத்தினுடைய உச்சம், the climax என்ன அப்படின்னா the sharing of the Eucharist. அதுல நீங்க கண்டிப்பா பங்கு பெறணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த திருப்பயணம் வீண் அப்படிங்கிறத மீண்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன். நான்காவது விடயமாக நான் பார்ப்பது, இந்த திருப்பயணத்துல வாய்ப்பு இருந்தது என்றால் கண்டிப்பாக ஒரு பாவ சங்கீர்த்தனத்தை செஞ்சிருங்க. தவக்காலத்துல நான் மீண்டும் வலியுறுத்தக்கூடிய ஒரு விடயம் ஃபாஸ்டிங், 2வது பாவ சங்கீர்த்தனம். இன்னைக்கு கூட எனக்கு ஒரு அருமையான சகோதரர் எழுதியிருந்தார், ஃபாதர் உங்களுடைய பழைய பாவ சங்கீர்த்தனம் பற்றி அந்த காணொளிகள் எல்லாம் பார்த்த பிறகு நான் இன்று பாவ சங்கீர்த்தனம் செய்தேன். உண்மையிலேயே மனதுக்கு அவ்வளவுக்குள்ள விடுதலையாக இருக்கிறது. நான் நாளைக்கு ஒரு இன்டர்வியூ போறேன், கண்டிப்பா இந்த இன்டர்வியூல நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தன்னை தயாரிக்கிறத ஆன்மீக ரீதியா அவர் தயாரிச்சுட்டு போறாரு. உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தார். மக்களை பல காணொலிகள் பாவ சங்கீர்த்தனம் பத்தி நம்ம சேனல்ல இருக்கு, தயவு செஞ்சு பாருங்க. அதனால அந்த பாவ சங்கீர்த்தனம் என்பது இந்த தவக்காலத்துல ரொம்ப முக்கியம். ஒண்ணு, இந்த திருப்பயணத்திலேயே நீங்க உங்க ஃபாதர்ட்ட இல்ல உங்களுக்கு ஏதாவது ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் இருந்தா அவர்கிட்ட பாவ சங்கீர்த்தனம் பண்ணிருங்க. இல்ல அப்படின்னா திருப்பயணம் மேற்கொள்வதற்கு முன்னாடி நீங்க பாவ சங்கீர்த்தனம் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த திருப்பயணம் ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஃபாதர், நாங்க திருப்பயணம் போயிட்டு வந்து பாவ சங்கீர்த்தனம் பண்ணலாமா? நான் பண்ணலாம், ஆனா அந்த ஆசீர்வாதம் கம்மியா இருக்கும். நீங்க போறதுக்கு முன்னாடியே நீங்க பாவ சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு காரியம், இந்த திருப்பயணத்துல ஒருவர் மற்றவருக்கு உதவுங்க.
நான் நிறைய பங்குகள்ல பார்த்திருக்கிறேன், நிறைய முதியவர்கள் இந்த திருப்பயணத்திற்கு ஆர்வமாக வருவார்கள். ஆனா நம்முடைய இளையவர்களும் அங்க போனோம் அப்படின்னா கண்டுகிட்டதே கிடையாது. இல்லனா கூட இருக்கிறவங்களே மற்றவர்களை கண்டுகொள்வது கிடையாது. ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாங்க பைபிள்ல. என்ன சொல்றாங்க? நீ உன்னுடைய அயலானை முதலில் அன்பு செய், அதன் பிறகு நீ உன்னை அன்பு செய் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு எல்லாரும் நம்மளை மட்டும் அன்பு செய்யறோம், அயலான அன்பு செய்வதே கிடையாது. அதனால ஒருத்தர் கஷ்டப்பட்டு படியில ஏற முடியாம ஏறாரு இறங்குறாரு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்களுக்கு உதவி செய்யாம இருந்துட்டு நான் கோயில் ஆண்டவரை போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னா எந்த பயனும் கிடையாது. அதனால தயவு செய்து உங்களோட வரக்கூடிய முதியவர்களுக்கு உதவுங்கள். இது திருப்பயணத்துல. அதே போல இந்த தவக்காலத்துல உங்களோடு இருக்கிற உங்களுடைய பகுதியில் இருக்கிற முதியவர்களுக்கு போய் உதவி செய்யுங்கள். சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்ககிட்ட இருக்கிற காசை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இல்ல என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா குறைந்தபட்சம் உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவு செய்யுங்கள். அடுத்தது ரொம்ப நம்முடைய இளையோர்கள் நிறைய நேரம் பண்ணுவது என்ன அப்படின்னு தெரியுமா? வண்டியில இருந்து இறங்கின உடனே எங்க கடை இருக்குது, போய் ஐஸ்கிரீம் வாங்கலாம், மாங்காய் வாங்கலாம், இந்த ஊர்ல என்ன ஸ்பெஷல் அதை வாங்கலாம். இப்படியாக நம்முடைய பிள்ளைகள் சுற்றி திரிவதை நம்மளால பார்க்க முடிகிறது. நீங்க போயிருக்கிறது திருப்பயணம். நீங்க அந்த ஆலயத்திற்கு சென்று ஜெபிக்க போயிருக்கீங்க. ஆலயத்தை பாருங்க, ஆலயம் எப்படி கட்டப்பட்டிருக்கிறது பாருங்க, பிரச்சனை இல்லை. ஆனா அந்த ஆலயத்திற்குள்ள அமைதியாக நீங்க போயிருக்கிற அந்த ஒரு புனித இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த புனித இடத்துல அமைதி காத்து வந்த நோக்கத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். அப்ப அந்த நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? ஒவ்வொரு திருப்பயணமும் ஏதோ ஒரு ஜாலி ட்ரிப் இல்ல, மாறாக ஒவ்வொரு திருப்பயணமும் ஒரு புதிய பயணத்தை, ஒரு புனித பயணத்தை எனக்கு தரணும், வாழ்வின் மாற்றத்திற்கான பயணமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொரு திருப்பயணமும் மிக தரமான, ஒரு சரியான, ஒரு புனிதமான, ஒரு ஆசீர்வாதமான திருப்பயணமாக இருக்கும். அப்ப இதே நல்லா யோசித்து வைத்துக்கோங்க. ஒரு நோக்கம். ஒவ்வொரு திருப்பயணம் நீங்க இன்னைக்கு மேற்கொள்றீங்க அப்படின்னா ஏதோ ஃபாதர் கூப்பிட்டாங்க, இல்லைன்னா வருஷம் வருஷம் நாங்க போவோம், இல்ல சும்மா தானே இருக்கிறோம், ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு அப்படியே கோயில போய் பார்த்துட்டு வரோம். நோ, நீங்க போறதுக்கு முன்னாடியே நான் இந்த பர்டிகுலர் காரணத்துக்காக ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றணும், என் குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனையை மாற்றணும், என் கணவருக்குள்ள இருந்த குடி நோயை மாற்றணும், இல்ல என் உடம்புல இன்னைக்கு இவ்வளவு நோய்கள் இருக்குது, இதை எல்லாவற்றையும் மாற்றணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்துட்டு நம்பிக்கையோட போகணும். ஆபிரகாம் நம்பிக்கையின் தந்தைன்னு சொல்றோம் இல்லையா? அவர் ஊர் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அந்த நாட்டிற்கு அவர் செல்லும் பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் போறார், நம்பிக்கையோட போறார். அதுதான் முக்கியம். இப்ப நீங்களும் இந்த திருப்பயணத்துல நம்பிக்கையோட போகணும், என் வாழ்வு மாற போகுது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட நீங்க திருப்பயணத்தை மேற்கொண்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு திருப்பயணமும் ஒரு மாற்றத்திற்கான, ஒரு புனித வாழ்வுக்கான பயணமாக இருக்கும். அன்பு மக்களே, செய்வீர்களா? கண்டிப்பா செய்வீங்க நம்புறேன். அதே போல நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்குது, நாங்க திருப்பயணம், பாத யாத்திரை அல்லது இந்த மாதிரி பயணங்கள் போனாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கடவுளுடைய பிளெஸிங் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். வெல் அண்ட் குட். ஆனா உண்மையில சொல்லணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் தயாரிக்கணும், அதற்கு ஏற்றாற் போல நீங்க வாழணும், அதற்கு ஏற்றாற் போல நல்ல முடிவுகளை எடுக்கணும், தீர்மானங்களை எடுக்கணும். அந்த தீர்மானத்தை நீங்க பின்பற்றணும். இந்த ஆண்டுல நான் திருப்பயணத்தை மேற்கொள்றேன், இந்த திருப்பயணத்துக்கு அப்புறம் நான் குடிக்க மாட்டேன், இந்த திருப்பயணத்துக்கு அப்புறம் என் கணவனோட அல்லது என் மனைவி கூட நான் சண்டை போட மாட்டேன், இந்த திருப்பயணத்துக்கு அப்புறம் நான் உண்மையிலேயே கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக இருப்பேன், இந்த திருப்பயணத்துக்கு அப்புறம் நான் உண்மையிலேயே என்னுடைய படிப்புகளை கவனம் செலுத்துவேன், என்னுடைய வேலையில கவனம் செலுத்துவேன், நேரத்தை நான் சேமிப்பேன், கடவுளுக்கு உகந்த பிள்ளையா இருப்பேன், தினமும் ஜெபமாலை சொல்வேன், தினமும் திருப்பலிக்கு போவேன், தினமும் பைபிள் படிப்பேன் அப்படிங்கிற பல தீர்மானங்களை எடுத்து நீங்க ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த திருப்பயணம் என்பது ஒரு வீணான சடங்கு சம்பிரதாயமாக மாறி போகும். அன்பு மக்களே, இதெல்லாம் நான் அப்படியே என்னுடைய அனுபவத்திலிருந்து சொன்ன கருத்துக்கள். ஒருவேளை ஃபாதர் இதுவும் செஞ்சா நல்லா இருக்கும், திருப்பயணத்தை இன்னும் அர்த்தமுள்ளதாக மாற்றும் அப்படின்னு நீங்க ஏதாவது நினைச்சீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அன்பு மக்களே, நான் மீண்டும் ஒரு முறை உங்ககிட்ட கேட்டுக்கொள்கிறேன், என்ன அப்படின்னா இந்த திருப்பயணத்தை உங்களுடைய பங்கு குழுக்கள்ல, அன்பிய குழுக்கள்ல அனுப்பி விடுங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய நேரத்துல திருப்பயணம் அப்படிங்கிறதே, இந்த தவக்கால திருப்பயணம் அப்படிங்கிறது ஒரு ஆடம்பரமாக, ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது ஏற்கனவே நான் சொன்னதான், இது ஒரு ஆசீர்வாதத்திற்கான ஒரு பயணம். இதை நீங்க சாபத்தின் பயணமாக மாற்றி விடாதீர்கள். அதனால உங்களுடைய குடும்ப குழுக்கள், அன்பிய குழுக்கள்ல, பங்கு குழுக்கள்ல இந்த காணொலியை கண்டிப்பா நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் இதெல்லாம் செஞ்சா நம்ம திருப்பயணம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மக்கள்கிட்ட நீங்க எடுத்து சொல்லுங்க. திருப்பயணத்தை சரியான விதத்துல பயன்படுத்தி மேற்கொண்டு ஆசீர்வாதமா பெற்று உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய வீட்டுக்கும் நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில நம்ம இணைந்து வருவோம். அதுவரையில விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். God bless you.